அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் கந்தசாமி ராசு அவர்கள் ஒரு கொஸ்டினை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய ஓவர் ஹெட் லைனோட டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்கும் அந்த ஓவர் ஹெட் லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதை பற்றின வீடியோவை பதிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட கமெண்ட் இருந்துச்சு. அதனால் அதுக்கான வீடியோவை நம்ம இந்த வீடியோ பதிவு மூலியமாக பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அதே போல் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும், அதே போல் நம்ம வீடியோவை பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன், தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நம்ம சேனலில் ஏதாவது எலக்ட்ரிக்கலோ அல்லது ப்ளம்பிங்கோ அல்லது எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அதற்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி இந்த வீடியோவை வந்து பதிவிடுவேன். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கருத்தை எதை அடிப்படையாக வச்சு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் பில்டிங் ரூலை அடிப்படையாக வச்சு பதிவு பண்ணுறோம். எதனால் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் பில்டிங் ரூலை அடிப்படையாக வச்சு இந்த கருத்தை பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணால், அதாவது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடிஷ்னலாக மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், எந்த ஒர்க்கை நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எங்கே வாங்கணும் அப்படின்னா, முனிசிபாலிட்டியில் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஒர்க்கை செய்ய முடியும். முனிசிபாலிட்டியில் சில டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனுங்கிறது சிவில் ப்ளஸ் எலக்ட்ரிக்கலுக்கு ரெண்டுத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷனாகவே நம்ம பண்ணணும். அதுக்கு அந்த அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு சூட்டபிள் ஆனால் மட்டும்தான் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க நமக்கு. அப்படி இல்லைன்னா அப்ரூவலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் அந்த ரூலை நம்ம பேஸ் பண்ணி இந்த டாப்பிக்கை வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராக்சிமிட்டி ஆஃப் கண்டக்ட்ஸ் ஆர் ஏரியல் லைன் ரிஃப்யூஷல் ஆஃப் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேமை வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏரியல் லைன்னு சொல்லி எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய ஓவர் ஹெட் லைன் இருக்குல்ல, அந்த லைனை தான் வந்து ஏரியல் லைன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏரியல் லைன்னா லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணால், லோ வோல்டேஜாக இருந்தாலும் சரி, ஹை வோல்டேஜாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பொதுவாக தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியல் லைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 மீட்டர் வந்து லோ டென்ஷனுக்கும் 1.75 மீட்டருங்கிறது ஹை டென்ஷன் லைனுக்கும் வந்து அசஸபிள் போர்ஷன்லேருந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸாக கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, அசஸபிள் போர்ஷன் அப்படின்னு சொல்லி எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் எட்ஜின்னு வச்சுங்க, ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது, அப்படி இல்லை ஃப்ரண்டில் வந்து ஓவர் ஹெட் லைன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது என்னென்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ அந்த லைனுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதாவது விண்டோ வச்சுருக்கோம், அப்படி இல்லை பால்கனி இருக்குது, ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்குது. அப்போ நீங்கள் அது வழியால் ஒரு கையை நுழைச்சி அதை வந்து தொடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கண்டக்டர் போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் டிஸ்டன்ஸ் ரூல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அசஸபிள் போர்ஷன்னு சொல்லியிருக்காங்க. விண்டோவோ, அதாவது அந்த ஓவர் ஹெட் லைனுக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவோ இல்லை பால்கனியோ இல்லை வேறு ஏதோ சன்சைடு லாஃப்ட்டு இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அது அசஸபிள் போர்ஷன்னு சொல்லுவாங்க. எதனால் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பெயிண்டிங் இருக்கும், பெயிண்டிங் ஒர்க் நடக்கும், அடிஷ்னலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நடக்கும். ஃப்யூச்சரில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பெயிண்டிங் ஒர்க் நடக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் ஒர்க் நடக்கலாம். அப்போ ஆப்போசிட்டில் போகக்கூடிய எலக்ட்ரிக்கல் லைன் வந்து ஒரு ஹியூமனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க சில டேர்ம்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து வகுத்து வச்சுருக்குறாங்க. அதாவது என்னென்னா, எலக்ட்ரிக்கல் விபத்துகள், அதாவது என்னென்னா மின்னியல் சார்ந்த விபத்துகளை அந்த இடத்துல ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்க இந்த ரூலை வந்து வகுத்து வச்சுருக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து அந்த இடத்துல ஓப்பனிங்கே இல்லை, எந்த விதமான அசஸபிள் பாயிண்ட்டுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் 1.25 மீட்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது உங்கள் வீட்டு பால்கனி இருக்குது, அப்படி இல்லை வேறு ஏதோ சன்சைடோ இல்லை டிசைன் ஒர்க் ஏதோ கம்ப்ளீட் பண்ணி அதில் ஒரு ஹியூமன் ஏறி அந்த லைனை தொடக்கூடிய அளவுக்குள்ள ஹைட்டில் அந்த லைன் போகக்கூடாது.
அப்படி அந்த லைன் போணுச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து நாட் அசஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பில்டிங் போர்ஷன்லேருந்து ஒருத்தவங்க ஏறி அதை தொடக்கூடிய அளவுக்கு இல்லை, எந்த விதமான அசஸபிளுமே இல்லை, போர்ட்டிகோ இல்லை, விண்டோ இல்லை, சன்சைடு இல்லை, ஒரு மனிதனே அதாவது என்னென்னா ஒரு பர்சன் அதில் ஏற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 மீட்டர் இருந்தால் போதும். இன்கேஸ் ஒருத்தவங்க அதில் ஏறி அந்த லைனை தொடக்கூடிய அளவுக்கு உள்ள ஹைட்டில் போகுது அப்படின்னா அது வந்து 4.5 மீட்டர் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி நான் இந்த இடத்துல ஒரு டிசைன் ஒர்க்கு உள்ள ஒரு பில்டிங்கை வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அதில் இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன்லாம் இருக்குதுல்ல, அந்த பால்கனி. இப்போ இன்கேஸ் ஃப்ரண்டில் வந்து ஒரு லைன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் டிரான்ஸ்மிட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், நம்ம அதுக்கு நேராக உள்ள ஜன்னல் வழியால் அந்த கண்டக்டரை வந்து தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால தான் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பால்கனியில் வந்து சில ஓப்பனிங், அதாவது என்னென்னா போர்ஷன்லாம் இருக்குது. அதாவது ஒரு ஹியூமன் வந்து இதில் ஏறி நின்று அந்த லைனை தொடக்கூடிய அளவுக்கு உள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதனால தான் இந்த ரூலை வந்து இவங்க இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா இந்த பால்கனிலேருந்து இதை தொட முடியாது, மினிமம் டிஸ்டன்ஸு கிளியரன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண பில்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சில பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும் போதோ அல்லது ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கும் போதோ அந்த லைனை டிபெண்ட் பண்ணி அந்த வேலையை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி இல்லை நமக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் மழை பெய்யுது இல்லை காற்று அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லைன் போகிறதுக்கு நேராக நம்மளால் டிசைன் ஒர்க், அதாவது ஸ்டீலை வச்சு எந்த டிசைன் ஒர்க்குமே நம்ம அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப மேஜராக நம்ம பார்த்துக்கணும். அதே போல் நம்ம காம்பவுண்ட் இன்கேஸ் வந்து உங்கள் பில்டிங் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது இந்த காம்பவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டெல்லாம் கொடுப்போம். கேட்டு கொடுத்துருப்போம். அந்த கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஓவர் ஹெட் லைன் போகும். அப்போ அந்த கேட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கேட்டுக்கு வந்து ப்ராப்பரான எர்த்திங் பண்ணணும். என்ன ரீசனில் எர்த்திங் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் லைனே கட் ஆகி அந்த கேட்டு மேலே விழுகுது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் வேண்டி நமக்கு அந்த கேட்டுக்கு வந்து ப்ராப்பரான எர்த்திங் கொடுக்கணும். அப்படி இல்லை அது மாதிரி ஒரு இஷ்யூவான இடத்துல ட்ராவல் ஆகுதுங்கிற பட்சத்தில் பாட்டத்தில் வந்து கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டிங் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த லைன் கட் ஆனிச்சு அப்படின்னா கூட அந்த கார்டிங்கில் தான் கிடக்கும். கீழே வந்து நம்ம ஹியூமனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களை தாழ்மையுடன்